இப்போ கொஷின் theta plus sin square theta. கொஷின் நம்பர் 10. இதான் நம்ம பண்ண போறோம். இதனுடைய கான்செப்ட் என்ன கேட்டுக்கிறாங்க? கான்வே அப்வேர்டா, டவுன்வேர்டா அண்ட் இம்ப்ளெக்ஸ் பாயிண்டா கேட்டுக்கிறாங்க. சரி. இப்போ கொஷின் நம்பர் 10 y equal to theta plus sin theta sin square theta theta belongs to 0 to pi. இதான் கொடுத்துக்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க y dash equal to 1 plus 2 sin theta into cos theta. வெரி குட். இது ஒரு பிரச்சனை கிடையாது. y double dash வந்து 0 plus 2 is constant time taking outside. இது u into v method. அப்போ u into v method போது sin theta differentiate பண்ணா cos theta into cos theta plus sin theta into again cos theta differentiate பண்ணீங்க minus sin theta. அப்போ 0 into anything is 0. அப்போ இந்த term வராது. அப்போ y double dash equal to 2 times of cos square theta minus sin square theta. அப்போ y double dash வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? equal to 0 பண்ண போறோம். which implies that என்ன நடக்கும்? அப்படிங்கும்போது ஓகே cos square theta minus sin square theta equal to 0 வரும். சரியாப்பா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தானே? கன்வீனியன்ட்டா தானே இருக்கிறீங்க? அப்போ நான் இப்போ இந்த cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு வெளியில வந்து இந்த 2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 மாதிரி இருந்தா ஸோ அது ஒன்றும் கண்டுக்க வேண்டியதில்லை. ஆனால் அது 2x 2 மாதிரி இருந்தா இருந்தா அந்த 2x அப்புறம் ஒரு 2 இருந்ததுன்னா என்ன மீனிங்? 2 தூக்கி இங்க போட்டுருங்க. அவ்வளவுதான். 2 மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல. இங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 இருந்துச்சுன்னா அந்த 2 அங்க போகும்போது என்ன ஆகும்? 2 அங்க போகும்போது அது 0 ஆயிடும். 0/2. ஸோ அப்போ அது முன்னாடி 2x இருந்தா அது 2x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல்ஸ் டு 0ன்னு எழுதணும். இன்னொரு சொல்லு. 2x equal to 0, then x equal to 0 is correct. Yeah, very good. ஓகே சார், புரியுது. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த cosine ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு sin ஸ்கொயர் தீட்டா. சரி, மேபி அதா இருக்கலாம். இல்லைன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? அந்த cosine ஸ்கொயர் பிளஸ் sin ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1 அந்த ஃபார்முலாவா? அது இல்ல. இதனோட ஃபார்முலாவே தனியா இருக்குது. ஆக்சுவலா 2 கான்செப்ட் இது யூஸ் பண்ணலாம் கண்ணு. இது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். cos ஸ்கொயர் தீட்டா இல்ல நீ சொன்ன ஃபார்முலா எதுனா cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அவசரப்படாத. பிட்வீன் சைன் என்ன பிளஸ் இருக்கணும். தப்பி தவிர்க்குது 1 போட்டுறாதப்பா. இது மைனஸ் இருக்குது. ஃபார்முலா நம்மளுக்கு என்ன? cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. கிளியரா? பட் பிட்வீன் சைன் வந்து மைனஸ் இருக்குது. நீங்க இது 1 இது போட்டுறாது. தப்பி தவிர 1 போட்டுறாது. ஃபார்முலா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கும். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இப்போ நான் மெத்தட் 1 அப்ளை பண்ற பாருங்க. இப்போ cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு sin ஸ்கொயர் தீட்டா. அப்ப என்ன நடக்குதுன்னா sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வருது. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இல்ல. இல்ல. சரி. இல்ல. அப்ப tan தீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்கும்? tan தீட்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப மீனிங் என்ன? tan தீட்டா ஈக்குவல் டு 1 ஆர் tan தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப நம்மளுக்கு தீட்டா ரேஞ்ச் எங்க இருக்காங்க? நான் பாத்தீங்கன்னா 0 to pi தான் தீட்டாவோட ரேஞ்ச் இருக்குன்னு இருக்காங்க. அப்ப tan theta plus 1 minus 1 எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா அவன் ரேஞ்ச் எங்க இருந்து எங்க எடுக்க சொல்லிக்கிறானா 0 to 5 வரைக்கும் தான் எடுக்க சொல்லிக்கிறான். இது 0, இது 5. அப்ப என்னாச்சு? இதுல இந்த ரேஞ்ச் எடுக்கும்போது தீட்டாவோட வேல்யூ பிளஸ் 1 எங்க இருக்கும்? pi by 4ல இருக்கும். பிளஸ் 1 எங்க இருக்கும்? pi by 4 இருக்கும். சரிங்களா? அதே மைனஸ் 1 எங்க இருக்கும்? இந்த சைடு இருக்கும். இது வந்து 5 minus pi by 4 இருக்கும். சரியாப்பா? அப்ப இது என்ன கிடைக்கும்? 3 pi by 4 வரும். அப்ப நம்மளோட தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. என்னென்ன வேல்யூ? 3 pi by 4 and pi by 4. கிளியரா? இல்ல டவுட் இருக்குதா? இல்ல. அது மறுபடியும் எப்படி pi by 4ம் அந்த இன்னொன்னு வந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கணக்கு tan theta எப்போ வந்து 1 வரும்? எந்த ஆங்கிள் tan theta 1 வரும்? theta equal to 45 45 45ம் அந்த ஓகே.
சரி. புரியுது. இப்ப 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 ஓகேவா? புரியுது. இப்ப புரியுதா? ஆமா. ஓகே. தட்ஸ் ஆல். அப்ப என்னாச்சு? எய்தர் பை 4ல வரலாம், ஆர் 3/4ல வரலாம். ஏங்க சார் மீதி வராதா? அப்படின்னா, அவன் குடுத்த இன்டர்வல் இதுதான் குடுத்துருக்காங்க. இல்ல 0 டூ 2 பைன்னா 4 இதுலயுமே வரும். நல்லா பாத்துக்கங்க. சப்போஸ் இதே பார்ட் வந்து 0 டூ 2 பைன்னு கேட்டிருந்தான்னா என்ன இருக்கும்? +1 இருக்குது, -1 இருக்குது. +1ன்னா இங்கேயும் வரும், -1 இங்கேயும் வரும். அப்ப இதே இன்டர்வல் 0 டூ 2 பை குடுத்திருந்தான்னா, நீ இந்த இன்டர்வலுக்கு என்ன வரும், இந்த இன்டர்வலுக்கு என்ன வரும்னு நீ பாத்து போடணும். சரியா? ஓகே சார். அப்ப இந்த கொஸ்டின் நான் மறுபடியும் திருப்பி பண்றேன். அப்ப இன்னொரு இன்னொரு கேள்வி இருக்கு. கொஸ்டின் 14. கொஸ்டின் 14 அந்த இல்ல இது அந்த ஓகே. இது வரைக்கும் பவர் வந்து நீங்க கன்க்ளூஷன் எழுத முடியுமா? இல்ல இது ஆனா எனக்கு இது நான் போதும். இது இப்ப நான் கன்க்ளூஷன் எழுதிருங்கங்க. பிரணவ் இப்ப கன்க்ளூஷன் எழுதுங்க. கொஞ்சம் டைம் பாக்காதீங்க. கொஞ்சம் கன்க்ளூஷன் எழுதிங்க. எழுதிட்டு அப்புறமேட்டு நம்ம வேணா அடுத்த ப்ராப்ளத்துக்கு மூவ் பண்ணலாம். ஏன்னா டவுட்டோடவே இருக்க முடியாதுல்ல. அதுக்காக சொல்றேன். ஓகே சார். அதாவது ஏன்னா இன்டர்வல் கண்டுபிடிச்சிட்டீங்க. செகண்ட் பார்ட்டோட இன்டர்வல் கண்டுபிடிச்சீங்க. அப்ப இன்டர்வல்னா என்ன பண்ணுவீங்க? எத்தனை இன்டர்வல் ஃபார்ம் ஆவுது? இப்படி ஒரு லைன் போட்டுக்குவீங்க. லைன் போட்டு என்ன பண்ணுவீங்க? 0 டூ 2 பை என்ட்ரி 0 டூ பை நாட் பார் 2 பை 0 டூ பை என்ட்ரி பண்ணிருவீங்க. அப்ப பை என்ட்ரி பண்றா என்ன கிடைக்குது? π/4 இங்க என்னது? 3π/4. அப்ப அட்டெண்ட் பண்ணுங்க. 1, 2, 3. இந்த 3 இன்டர்வலுக்கு என்ன எழுதுவீங்க? மேபி இன்டர்வல்னு ஒரு கேட்டிங் சீரியல் நம்பர் போட்டுருவீங்க. சீரியல் நம்பர் போட்டா போடுங்க. இல்லன்னா இன்டர்வல் போட்டுக்கங்க. அடுத்து டபுள் டேஷ் ஆஃப் சைன் வேணும். அண்ட் ஆல்சோ என்ன வேணும்? கான்வே அப்பா, கான்வே டவுனா வேணும். அப்புறம் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்குதா இல்லையான்னு வேணும். இத மட்டும் இந்த டேபிள் மட்டும் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்களேன். நம்ம கரெக்ட்டா போட்டீங்களா, தப்பா போட்டீங்களான்னு பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ரூலு. இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்னாச்சு? 0 டூ π/4 இன்டர்வல். 0 டூ π/4 ஒரு இன்டர்வல். அடுத்தது π/4 டூ 3π/4 ஒரு இன்டர்வல். அடுத்தது 3π/4 டூ π இன்டர்வல். அப்ப இங்க f ஓட வேல்யூ என்ன கிடைச்சது? f ஓட வேல்யூ ஓகே cos ஸ்கொயர் பிளஸ் sin ஸ்கொயர் நினைக்கிறேன். மைனஸ் sin ஸ்கொயர். ஹியர் 2 டைம்ஸ் ஆஃப் இது. இதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். அப்ப இதனோட வேல்யூ என்ன? 2 டைம்ஸ் ஆஃப் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. சைன் வேணும்ல? அப்ப பாசிட்டிவா, நெகட்டிவா? சொல்றேன் கண்ணு. 0 டூ π/4 என்ன இன்டர்வல் இருக்கலாம்? நம்ம ஈஸி. நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அப்ப 30 டிகிரி எடுங்க. இது 2க்கு ஈஸியான இன்டர்வல் π/2. இது 2க்கு ஈஸியான இன்டர்வல் எது எடுக்கலாம்? 3π/4ன்னா நமக்கு ஈஸியான இன்டர்வல் எது எடுக்கலாம்னா, ஓகே π மைனஸ் π/3 எடுக்கலாமா? 60 டிகிரி. 60 டிகிரி இதை விட அதிகமாகும். அப்ப 2π/3 எடுக்கலாம். இது 2க்கு நடுவுல இருக்கிற இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 2π/3 எடுக்கலாம். 0.67 இது 2 பார்த்தீங்கன்னா π/4 π/4ன்னா 0. ஓகே 7 இது 20 20 6 18 இது 2க்கு நடுவுல எந்த இன்டர்வல் எடுத்தா கரெக்டாங்கப்பா? அப்ப 3 இன்ட்டு 45 3 இன்ட்டு 45 என்ன கிடைக்குது? 135 டிகிரி கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? அதே 3 இன்ட்டு ஆமா. 3 இன்ட்டு எது எடுக்கலாம்? 45 டூ 60 டிகிரி தானே கரெக்ட்டு? கரெக்ட்டுங்களா? அப்ப 180 இது 3 என்ன? ஆ 5/2 5/2 பிளஸ் 60 டிகிரி. 5/2 பிளஸ் 60 டிகிரி வந்து எவ்வளோ எடுக்கலாம்? 150 டிகிரி எடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப 150 டிகிரி எப்படி எழுதலாம்? ஆமா. இது வந்து 5π/6. 150 டிகிரி π/6ன்னு எழுதலாமா? ஓகே. π/6 கரெக்ட். 5π/6. 6 நான் 3 போட்டேன். சாரி. π/6. இல்ல 150 டிகிரி ஓகே. நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, ஓகே. π/6 கரெக்ட்டுங்களா? π/6. ம். ஆமா. ஓகே. அப்ப இந்த இன்டர்வல்ல என்ன நடக்கும்னு பார்த்து போட்டீங்கன்னா முடிஞ்சுது. அப்ப சொல்லுங்க 0 டூ π/3ல என்ன π/4ல நான் என்ன எடுக்கிறேன்? π/3 எடுக்கிறேன். π/3 எடுத்து அப்ளை பண்ணுங்க இங்க. cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் என்ன ஆகும்? cos ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, √3/2வா? அப்ப 3/2 ஆமா. 3/4 3/4 இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/4 1/4. ஓகே. தென் 1/2 இது கம்ப்ளீட் பண்ணா 1/2 இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. இந்த இன்டர்வல்ல நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. பாசிட்டிவ் வேல்யூனா கான்வே அப்வர்ட். கரெக்ட்டுங்களா? அதே மாரி இந்த இன்டர்வல் நீங்க சொன்ன மாரி π/6. π/6 எந்த குவாட்ரண்ட் இருக்குது? செகண்ட் குவாட்ரண்ட் இருக்குது. கரெக்ட்டுங்களா? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குது. கரெக்ட்டாப்பா?
ஆமா. செகண்ட் குவார்டர்ல இருக்கும்போது பை பை 6ன்னா செகண்ட் குவார்டர்ல காஸ் வந்து நெகட்டிவ். காஸ் நெகட்டிவா இருந்தாலும் அது என்ன தான் கிடைக்க போகுது? பாசிட்டிவா தான் கிடைக்க போகுது. அப்ப இதனோட ரிசல்ட் என்ன? 60 டிகிரியோட ரிசல்ட் 1/2. இது 60 டிகிரியோட ரிசல்ட் 3/4. அப்ப 3/4 இஸ் a நெகட்டிவ் வேல்யூ வருது. ஓகே. நெகட்டிவ் வேல்யூ வரும்போது என்ன கிடைக்குது? கான்வே டவுன். சரி. அப்ப இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட் ஆகுதா? எக்ஸிட் ஆகுது. என்ன பாயிண்ட்ல? π/4ல இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல டவுட் இல்ல. சரி. இது 2க்கு நடுவுல. ஓ! அதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது 3 கேஸோடது. இந்த கேஸ் வந்து 3 கேஸோடதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் கிளியரா போட்டுக்கலாமா? கீழ கிளியரா போடுறோம் பாருங்க. இந்த டயகிராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா π/4 கரெக்ட்டுங்களா? அப்ப π/4ன்னா 45 டிகிரி. இப்படி போட்டுங்க. 45 டிகிரின்னா இங்கிருந்து இது வந்து 30 டிகிரிக்கு பாசிபிள் இருக்குது. ஒரு 30 டிகிரி பாசிபிள் இருக்குது. ஆனா 30 டிகிரி போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க பார்த்து இது என்ன கிடைக்குது? 3/4. அப்ப π/4லேருந்து 3/4ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? அதோட கம்மியான வேல்யூ 2π/3 கரெக்ட்டுங்களா? 2π/3 கரெக்ட்டுங்களா? π/3ன்னா π/6ஆ π/3ஆ? π/3 தான். π/3 தான்ப்பா வரும். π/6னா தான் 30 டிகிரி. அப்ப π மைனஸ் ஆமா. π பை பை 6 ஓகே. அப்ப பை பை 3 π/6 வந்து 30 கீழ அது கீழ வரும். ஓகே. அப்ப இது வந்து என்னது? ஆமா. π/3 π/6ஆ? π/6 இங்க வர ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து π/6 கரெக்ட்டுங்களா? இங்க தான் வந்து தப்பு தப்பா போடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. ஒரே நிமிஷம் நான் அழிச்சிடுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இது கரெக்ட்டு. அப்ப இங்க வந்து 2π/3 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல என்னன்னா, π மைனஸ் 60 ஆமா. டிகிரி, π மைனஸ் π/3 அப்ப 2π/3 கரெக்ட்டாப்பா? ஆமா. ஓகே. அப்ப நம்ம நார்மலா கரெக்ட்டா தான் போடுறோம். இப்ப வந்து இதுல இருந்து 2π/3 போடுங்க. 2π/3 போட்டா என்ன கிடைக்கும்? 2π/3ன்னா எகைன் 30 டிகிரியோட வேல்யூ இஸ் a நெகட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட் எகைன் நெகட்டிவ். நெகட்டிவ் ஹோல் ஸ்கொயர் பாசிட்டிவ். அப்ப 3/4 மைனஸ் 1/4 இஸ் a பாசிட்டிவ் ஒன்லி. இஸ் a பாசிட்டிவ் ஒன்ன்னா கான்வே அப்வர்ட். அப்ப இதுக்கு என்ன 2க்கு நடுவுல என்ன கிடைக்குது? இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கிடைக்குது. இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் என்ன கிடைக்குது? ரிஃப்ளெக்ஷன் 3 பை 3/4 4. 3/4 எக்ஸாக்ட்டா கரெக்ட்ன்னு நினைக்கிறேன். அப்ப 2மே இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட் ஆகுது. கான்வே அப்வர்டும் நம்ம கன்டினியூஸா மாத்தி மாத்தி வருது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எஃப் ஆஃப் π/4ஓட வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் 3π/4ஓட வேல்யூ என்ன? இது 2ம் கண்டுபிடிக்க போறோம். எஃப் ஆஃப் π/4 என்னது? தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவா? எஃப்ங்கிறது இங்க y. அப்ப தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டானா அப்ப y ஆஃப் π/4. y ஆஃப் π/4 என்ன கிடைக்கும்? π/4 பிளஸ் sin ஸ்கொயர். அப்ப 1/√2 அப்ப 1/2 1/2 அப்ப எப்படி எழுதலாம்? 2π plus 1 divided by 4. இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்ன ஆகுது? f of 3π/4 that means y of 3π/4 அப்ப என்ன நடக்கும்? that is equal to 3/4 plus 3/4 உடைய வேல்யூஸ் again 1/2 தான். அப்ப 1/2 அப்ப இதனோட வேல்யூ என்னது? 6π plus 1 divided by 4 அப்ப இம்ப்ளிகேஷன் பாயிண்ட் எப்படி எழுதுவீங்க? π/4, 2π plus 1 divided by 4 இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் 3π/4, 6π plus 1 divided by 4 இந்த ரெண்டு இன்டர்வல் தான் நம்மளுடைய இம்ப்ளிகேஷன் பாயிண்டா இருக்கு. சரிங்களா? இது ஃபுல்லா ஒரு ப்ராப்ளம் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க இந்த மாதிரி கான்செப்ட்ல. அதாவது ட்ரிகோனோமெட்ரிக் கான்செப்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப நான் போடும்போதே பாருங்க ஒரு சில பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டு போடுறேன். அப்ப கரெக்ட்டா டயகிராம் போட்டு லிங்க் பண்ணி போட்டீங்கன்னா, அது மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். நான்